பார்த்தீங்கன்னா அவருடைய பரப்புரையை ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. ஒரே நாளில் 5 இடத்துல வந்து பரப்புரை வந்து மேற்கொள்ள போகிறாரு. ஒரு நாளைக்கு 133 பேரை மகாபலிபுரம் ரெசார்ட்டுக்கு வர சொல்லியிருக்கேன். அங்கே தான் அவர்களுக்கு கிளாஸ் எடுக்க போகிறார். என்ன கிளாஸு? அரசியல் கிளாஸ். விஜய் எடுக்கிறார். ஆமாம், ஏன் விஜய் எடுக்க மாட்டாரா? ஒரு மாதம் கழிச்சு திரிஷா எடுப்பார். திரிஷா நீங்கள் இனிமேல் பாருங்கள், விஜய் கட்சி போஸ்டரில் திரிஷாவும் இடம்பெறுகிற காலம் வரத்தான் போகுது. வந்தாலும் ஆச்சரியப்படுத்த புஷியானது இவ்வளோ பெரிய உயரம் கிடைச்சதே பெரிய விஷயம். ராமதாஸ் தன்னுடைய தூதர் அனுப்பிச்சாராம். அப்போ அந்த விஜயை பார்த்து பேசணும், பேசி முடிச்சிருக்காங்க. மருத்துவர் ஐயா அனுப்பிச்சாரு அப்படின்னு இருக்காரு. மருத்துவர் ஐயாவா? அப்படி மேலே யார் எந்த கட்சி தெரியலையே. ஐயா டாக்டர் பாட்டாளி தலைவர் ராமதாஸ் தானே அப்படின்னாரு. அப்போ மருத்துவர் ஐயா அப்படின்னா வேற ஆள் நினச்சிக்கிட்டார். மருத்துவர் ஐயா என்பதும் ரெண்டு ஒரே ஆளா? அவர் வேற இவர் வேற இல்லையா? ரெண்டு ஒரே ஆள் தாங்க. வேறு ஆளுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ரெண்டு ஒரே ஆளா? அவரு தான் இவர் தான் அவர் தான். இப்போ இவரு எனக்கு தெரியாம போச்சு. தான் டி நகர் வேட்பாளர். கனிமொழி அவர்கள் வந்து வருகிற சட்டமன்ற தேர்தல் நிற்கிறதுக்கு விருப்பப்படுறாங்க. கிட்டத்தட்ட கனிமொழி அவர்கள் பார்த்தீங்கன்னா உதயநிதிகளுக்கு எதிரான ஒரு அணியை வந்து உண்டாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா விவாதப்பட்ட அளவுக்கு வந்துருச்சு. அது உண்மையா? அவங்க சட்டசபைக்குள்ள வர விரும்பல. இப்போ நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்காங்க. ஆமாம், ஸ்டாலினுடைய காலம் அவர் 100 ஆண்டு வாழணும். அவருக்கு எப்போ இயலாமை, இப்போவே அவர் மகனை தயார் பண்ணிட்டார். தன்னால் அலைய முடியாது முடிவு பண்ணிட்டார். இப்போ அவருக்கு அப்படி ஒரு பெரிய வருத்தம், நோய் இருக்குது. இப்போ கனிமொழி டெல்லி லாபி இருந்தால் ஒரே நாளில் உதயநிதியை ஓரம் உட்கார வச்சுட்டு திமுகவை கைப்பற்றக்கூடிய நாட்கள் வெகு தொலைவில் இல்லை. கனிமொழி ஒரு சாஃப்ட் நேச்சர். ஓகே, அந்த அம்மா எல்லா வேலைகளையும் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டு என்னைக்கு ஸ்டாலினால் நீங்கள் நிர்வாகம் செய்ய முடியாமல் அப்போ ஆட்டோமேட்டிக்காக பவருக்கு அதிகாரம் அது பெரிய ஆட்சி மாற்றம், அதிகார மாற்றம் கூடிய விரைவில் அது ஒரு மேஜிக் நடக்கும். மறைந்த தலைவர் ஆம்ஸ்ட்ராங்குடைய மனைவி பொற்கொடி அவர்களுக்கு வந்து சீட்டு கொடுத்துருக்காங்க. திருவிக நகரில் கொடுத்துருக்காங்க. அங்கே வெற்றி பெறுவாங்களா? ஜெயிப்பாங்க. திருவிக நகர்லாம் திமுக கோட்டை அப்படின்லாம் சொல்கிறாங்களா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அதாவது தலித்து வாக்கு தான் திருவிக நகர். வெற்றி தோல்வி தீர்மானிக்கக்கூடியது தலித்து வாக்கு தான். அதனால தான் திருவிக நகர் அந்த அம்மா தேர்தல் இந்த மாதிரி கண்டிப்பாக வெற்றி பெறும். அதிமுக இந்த தேர்தலில் 100% வெற்றி பெறும். ஏன்னா திமுகவுடைய வாக்கு பூரா டேமேஜ் ஆகிட்டே போகும். கோபாலபுரத்தில் குண்டு பல்பு பீஸ் போனால் உடனே வாங்கிக்கூடிய மாற்றவர் தான் சேகர் பாபு. குண்டு பல்பு ஆமாம், போன உடனேயுமே துர்காம்மா காலில் விழுந்து கும்பிடுவார். கோயிலுக்கு போவார், டயரை தொட்டு கும்பிடுவார். அப்போ ஜெயலலிதாட்ட நீட்டி நிமிந்து கிடப்பார். இன்றைக்கி அவருக்கு பல ஆயிரம் கோடி சேர்ந்துச்சு. கோயிலில் இருக்கிற தங்கத்தை பூரா உருக்கி வீட்டில் வச்சுருக்காங்க. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளருக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். இப்போது அதிமுகவில் பார்த்தீங்கன்னா மறைந்த தலைவர் ஆம்ஸ்ட்ராங்குடைய மனைவி பொற்கொடி அவர்களுக்கு வந்து சீட்டு கொடுத்துருக்காங்க. திருவிக நகரில் கொடுத்துருக்காங்க. இவங்க ஏன் வந்து அதிமுகவை சூஸ் பண்ணாங்க? ஏன்னா அவர் ஆம்ஸ்ட்ராங் இருந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 திராவிட கட்சிகளுடனே கூட்டணி வந்து வைக்கலை. இவங்க இதை சூஸ் பண்ணது சரிதானா? அங்கே வெற்றி பெறுவாங்களா? ஜெயிப்பாங்க. என்ன காரணம்னா, இப்போ அந்த அம்மாவுக்கு ஒரு 2000-3000 கோடி ரூபா சொத்து இருக்குது. ஆம்ஸ்ட்ராங் சம்பாரித்து வச்சுட்டு போன சொத்து. அது புரசே ரங்கநாதன்கிட்டையும் கௌரி சங்கர்கிட்டையும் மாட்டிக்கிச்சு. கணவன் இனி உயிரிழப்பு போகிறதில்ல எந்த கட்சியில் போனாலும். காங்கிரஸ் அரசாங்கத்தில் மத்திய அமைச்சரான ராதிகா செல்வியுடைய கணவர் அப்போ வெங்கடேஷ் பண்ணையார் சுட்டுக் கொல்லப்பட்டார். பொண்டாட்டி சிபிஐயிலோட இணை அமைச்சர். ஆனால் புருஷ கேஸை விசாரிக்கக்கூடாது. எப்படி? இது திமுகவுடைய ஸ்ட்ராட்டஜி. ஏன் இந்த வழக்கை விசாரித்தால் பண்ணையாரை சுட்டு கொண்டதுக்கு பின்னால் சசிகலா இருக்கு. இதை விசாரித்தீங்கன்னா நாங்கள் சுபாஷ் பண்ணையார் வழக்கை எடுத்துருவோம். கிருஷ்ண வழக்க திமுக அது மாட்டிக்கிச்சு. இவர்கள் கிருஷ்ண வழக்கை எடுத்து அழகிரியை காப்பாற்றணும், பண்ணையார் வழக்கை எடுக்காமல் தினகரனை காப்பாற்றணும். இதான் டீலிங் திமுக அதிமுக. ராதிகா செல்வியை மத்திய அமைச்சராக்கி திமுக எப்படியா கிருஷ்ண வழக்கு எடுத்து அழகிரி ஜெயிலுக்கு போட்டிங்கன்னா நாங்கள் பண்ணையார் வழக்கு எடுத்து தினகரனை உள்ளே போட்டுருவோம். இப்படித்தான் திமுக அதிமுக. இந்த வழக்கு இதுவும் செத்து போச்சு, அதுவும் செத்து போச்சு.
பொண்டாட்டி என்னவா இருந்தது? இணையமைச்சர், சிபிஐ இணையமைச்சர். ஆனால் பூச கேஸ் எடுக்கக்கூடாது. இப்படித்தான் திமுக, அதிமுக. அதனால இவர்களை பொறுத்த வரைக்கும் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு எந்த நிலைக்கு வேண்டுமானாலும். இப்போ இவங்க வந்து அதிமுக சூஸ் பண்ணுறாங்கன்னா, திமுகவுடைய ஆட்சி காலத்தில் தான் ஆம்ஸ்ட்ராங் வந்து படுகொலை செய்யப்பட்டார். ஏதோ ஒரு வகையில் திமுக பாதுகாக்க தவறிடுச்சோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் பண்ணியிருக்குங்க இல்லையா? ஒரு பழி வாங்கணும் இல்லை திமுகக்கு எதிராக நம்ம செயல்படணுன்ற ஒரு குறைந்தபட்ச எண்ணம் இருக்குதா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அந்த அம்மா பொறுத்த வரைக்கும் ஒரு 4000 5000 கோடி சொத்து இருக்குது, நிலமாக இருக்குது. அதை பாதுகாக்கணும். நிறைய பேர் பணம் கொடுத்து ஆம்ஸ்ட்ராங் திடீர் செத்து போயிட்டாரு. ரியல் எஸ்டேட் அவன் கூட பணம் தர மாட்டேங்கிறான். நம்ம பாரஞ்சித்து கூட்டிகிட்டு போய் அந்த அம்மா பஞ்சாயத்து பண்ணுது, அவனும் தர மாட்டேங்கிறான். அவன் 500 ஆம்ஸ்ட்ராங்கு 300 கோடி ரூபா 500 கோடி ரூபா கொடுக்குறாரு. அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பான்? இதை நான் பலமுறை சொல்லியிருக்கேன். அப்போது ரஞ்சித்து ஒன்றும் பண்ண முடியாது, தலித்து ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ அந்த அம்மா எங்கே போகுது? நேரா அதிமுக சரண்டர் ஆவதை தவிர வேறு வழியே இல்லை. சேகர் பாபு பிரியா கூட்டிகிட்டு போய் இங்கே வந்து சேர்த்துக்காங்கிறாரு. அது தன்னை காப்பாற்றுவதற்கு சேகர் பாபு செல்வ பெருந்தையும் காப்பாற்றுவதற்கு முயற்சி பண்ணுறாங்க. அந்த அம்மா பார்க்குது இவங்க கதை முடியும் போகுது, திமுக ஆட்சிக்கு வராது, அதிமுக தான் நம்ம காப்பாற்றுவோம், தலித்து வாக்கு வேணும்னு ஜெயக்குமார் விரும்புகிறாரு. அதனால் இப்போ பொற்குடி ஆம்ஸ்ட்ராங் திருவிக நகரில் வேட்பாளராக களமிறங்குறாங்க. வெற்றி பெறுவாங்க தான், கண்டிப்பாக வெற்றி பெறுவாங்க. திருவிக நகர்லாம் திமுக கோட்டை அப்படின்லாம் சொல்கிறாங்களே, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதாவது தலித்து வாக்கு தான் திருவிக நகரில் வெற்றி தோல்வி தீர்மானிக்கக்கூடியது தலித்து வாக்கு தான். அதனால தான் திருவிக நகர் அந்த அம்மா தேர்ந்தெடுக்குது. அந்த அம்மா கண்டிப்பாக வெற்றி பெறும். அதிமுக இந்த தேர்தலில் 100% வெற்றி பெறுங்க. ஏன்னா திமுகவுடைய வாக்கு பூரா டேமேஜ் ஆகிட்டே போகுது. ஆமாம், அதாவது இன்னைக்கு எனக்கு ஒரு தகவல் சொன்னாங்க. என்னன்னா அந்தோணி சாமின்னு ஒரு பெரிய கார்டினல், கிறித்துவ கார்டினல், அவர் தான் ஆர்ச் பிஷப் அசோசியேஷனுக்கு தமிழ்நாடு தலைவர். அவர் வந்து வர்த்திக்கலில் வேலை பார்த்தவர். 3 நாடுகளுக்கு டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்டில் போயிட்டு வரலாம். அப்போ எவ்வளோ பெரிய நபர் இவரை. திமுக ஒரு சாதாரண நபரை விட்டு ஃபோன் பண்ணி பேசி, சிஎம் வந்து பாரியா, சிஎம் வந்து பாரு, பார்த்து நீ பிஷப் அசோசியேஷன் பூரா விஜய்க்கு ஆதரவாக இருக்குது, இது அப்படியே எங்கள் பக்கம் திருப்பு. யார் பேசுகிறா? வட்ட செயலாளர் வண்டுமுருகன். யார? ஒரு பிஷப் என்னடா இப்படி என்ன மிரட்டுறானுவா? போகிறதா வேண்டாமா? போனாலும் மிரட்டுவான், போனாலும் விரட்டுவான். ஆர்ஜி பிஷப் 3 நாடுகளுக்கு டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்டை எப்போ வேணால் போல, எப்போ வேணால் வரலாம். போப்பாட்டவருக்கு கீழே வேலை பார்த்தவர். ஓகே, அவருடைய நிலைமைப்பா தலைமறைவா போகிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காரு. ஏன் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியா? உங்கள் பிஷப்லாம் கொண்டு எங்கள் பக்கம் சொல்லி எல்லா தேவாலயங்களிலும் எங்களுக்கு ஆதரவாக லாபி பண்ணு, உடைய அங்கேயும் போட்டு வா, வந்து முதலமைச்சரை பாரு, இல்லைன்னா சின்னவரை பாரு, இல்லைன்னா கடைசியார் இன்ப நிதி பாரு. அவர் நிலைமை போப்பாடவரோட உதவியாளர் இருந்தவர் இப்போ இன்ப நிதிக்கு உதவியாளராக கூப்பிட்றானுங்க. இப்போ அவர் தலைமறைவை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போன்களெல்லாம் தூக்கி ஓரமாக வீசிட்டு எங்கேயோ ஒரு தேவாலயத்தில் இயேசுவே என்னை காப்பாற்று, என்னை கடத்திட்டு போயிடுவானு போல் இருக்கு. இப்படி இருக்கு நிலைமை. இப்போ திருவிக நகரில் வந்து இப்போ மேயராக இருக்கக்கூடிய பிரியாவை வந்து நிற்க வைக்க போகிறாங்க திமுக அப்படின்னு ஒரு தகவல் வருது. அது உண்மைங்களா? இல்லை, அந்த அம்மா நிற்க மாட்டாங்க. மேயர் தான். மேயர் அதை விட பெரிய பதவி எப்படி கிடைக்கும்? ஒருத்தருக்கு ஒரு பதவி தானே. கருணாநிதி குடும்பத்திலிருந்து 10 பதவி கிடைக்கும். இதுக்கு அந்தமா இந்த மேயர் பதவி கிடைச்சதே சேகர் பாபு தன்னை மீறி ஒரு மேயர் வந்துடக்கூடாது. அப்போ சாசு ஒரு வேட்பாளரை சொல்கிறாரு, இவர் ஒரு வேட்பாளர் சொல்கிறாரு. கோபாலபுரத்தில் குண்டு பல்பு பீஸ் போனால் உடனே வாங்கி கூட்டி மாற்றவர் தான் சேகர் பாபு. குண்டு பல்பு ஆமாம், போன உடனேயுமே துர்காம்மா காலில் விழுந்து கும்பிடுவார். கோயிலுக்கு போவார், டயரை சொல்லி கும்பிடுவார். அப்போ ஜெயலலிதாட்ட நீட்டி நிமிந்து கிடப்பார். இன்றைக்கி அவருக்கு பல ஆயிரம் கோடி சேர்ந்துச்சு. கோயிலில் இருக்கிற தங்கத்தை பூரா உருக்கி வீட்டில் வச்சுருக்காரு. கோயில் நிலத்தை பூரா ஆட்டையை போட்டார். ஒரு காலத்தில் இந்த ஆர்கே நகரில் ரேஷன் கடையில் அரிசி இழந்துட்டு இருந்தார். அப்புறம் ஆட்டோ ஓட்டுறாரு. இன்றைக்கி எல்லாம் இப்போ பெரிய பண்ணையார்கள், பல ஆயிரம் கோடி, அமைச்சர், ஆச்சா போச்சா. இந்த தகுதியெல்லாம் திராவிட இயக்கம் வந்த பிறகு தாங்க. அசிங்கங்கள் பூரா அரசியலாக மாறி இனிமேல் நமக்கு தலைவி, தங்க தாரகை திரிஷா தான். இப்படி போயிட்டு இருக்கு அரசியல்.
திமுக குடும்பம் வந்தால் 10 பதவி கிடைக்க சொல்லிட்டு கனிமொழி அவர்கள் வந்து வருகின்ற சட்டமன்ற தேர்தல் நிற்கிறதுக்கு விருப்பப்படுறாங்க. கிட்டத்தட்ட கனிமொழி அவர்கள் பார்த்தீங்கன்னா உதயநிதிகளுக்கு எதிரான ஒரு அணியை வந்து உண்டாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா விவாதம் பண்ணுற அளவுக்கு வந்துருச்சு. அது உண்மையா? இல்லை, அதாவது இதில் அவங்க சட்டசபைக்குள்ளே வர விரும்பலை. இப்போ நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்காங்க. ஆமாம். நீங்கள் எப்படி ஜெயலலிதா இருக்கும்போது எடப்பாடி முதலமைச்சர் அவரை எனக்கு கற்பனை பண்ணி பார்க்கல. ஆமாம். அதே போல் ஸ்டாலினுடைய காலம், அவர் 100 ஆண்டு வாழட்டும், அவருக்கு எப்போ இயலாமை, நீங்கள் பரபரப்பா இப்போவே அவர் மகனை தயார் பண்ணிட்டார், தன்னால் அலைய முடியாது முடிவு பண்ணிட்டார். இப்போ அவருக்கு அப்படி ஒரு பெரிய வருத்தம் நோய் இருக்கு. இப்போ கனிமொழி டெல்லி லாபி இருந்தால் ஒரே நாளில் உதயநிதியை ஓரமாக உட்கார வச்சுட்டு திமுகவை கைப்பற்றக்கூடிய நாட்கள் வெகு தொலைவில் இல்லை. அது அன்னைக்கு அத்தனை மாவட்ட செயலாளர், அமைச்சர் அத்தனை பேர் கனிமொழி பக்கம் போயிடுவோம். அது நடக்கும். அந்த பவர் இருக்கா கனிமொழி அவர்கள்? அந்த பவர் இருக்கா? டெல்லி பவர் இருந்தாலே எல்லா பவரும் வந்து எடப்பாடி யார் காப்பாத்துறான்? டெல்லி. கனிமொழிக்கு டெல்லி எத்தனை வருஷம் இருக்கு? உதயநிதி டெல்லிக்கு தடுமாறி எங்க கரோல் பார்க் எங்க இருக்கு, அது தட்டி தடுமாறி தான் ஆட்டா முடிச்சு தான் போனோம். கனிமொழி அப்படி இல்லை. சார்ட்டர் ஃபிளைட்ல போய் மோடி வீட்டிலே இறங்கும், சுப்ரியா சாகு வீட்டில் இறங்கும். இல்லை, அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கா திமுக நம்ம தலைமை ஆகணும் முதலமைச்சர்? அது எப்படி இல்லாம இருக்கும்? இல்லைங்க, இருங்க, உங்க அப்பா சொத்து சார், எனக்கு அதெல்லாம் புரியுது. ஆனா இங்கதான் உதயநிதி ஒருத்தர் இருக்காரு. உதயநிதி இருந்தாலும் சரி, இன்பநிதி இருந்தாலும் சரி, கலாநிதி இருந்தாலும் சரி, தயாநிதி இருந்தாலும் சரி, கனிமொழிக்கு அந்த தகுதி இருக்கு. அந்த தகுதி இருக்கு. கனிமொழிக்கு பின்னால் பல ராஜாக்கள் இருக்காங்க. எதை மென்ஷன் பண்றீங்க? நீங்க அதிகாரத்தை பணம்ல ஒரு பெரிய பொருட்டே இல்லை. நீங்க சார் அதிகாரத்துக்கு வர வரைக்கும் தாங்க பணம் ஒரு பொருட்டு. அதிகாரத்துக்கு வந்துட்டீங்கன்னா பணம் ஒரு பிரிண்டிங் பேப்பர், அவ்வளோதான். அதனால அதில் அதிகாரம் வருகிற பொழுது பல தொழிலதிபர் உங்களுக்கு ஆதரவாக வந்துடுவான். 1000 கோடி கொடுத்தா லாரியில் விழுந்து அப்படியே தூக்கி ஜல்லி முன்ன ஓட்டுற மாதிரி கூட்டிகிட்டு போயிடுவான். இல்லை, திரு உதயநிதி இது ஸ்டாலின் அவர்களுக்காக கருணாநிதி அவர்கள் அவருடைய மகனான மூக்க அழகிரியை ஓரம் கட்டினாரு. தன் மகனுக்காக கனிமொழியை ஓரம் கட்ட மாட்டாரா ஸ்டாலின் நினைச்சா? இல்லை, அதை பண்ண முடியாது. அந்த கெப்பாசிட்டி இல்லை. இல்லை. கனிமொழியை பொறுத்த வரைக்கும் கனிமொழி ஒரு சாஃப்ட் நேச்சர். ஓகே. அந்த அம்மா எல்லா வேலைகளையும் இன்னைக்கு கரெக்டாக பண்ணிட்டு இருக்கு. என்னைக்கு ஸ்டாலினால நீங்க நிர்வாகம் செய்ய முடியாம போகுது, அப்போ ஆட்டோமேட்டிக்கா பவருக்கு வந்து அதிகாரத்துக்கு வந்து அது பெரிய ஆட்சி மாற்றம், அதிகார மாற்றம் அதாவது கூடிய விரைவில் அது ஒரு மேஜிக் நடக்கும். ஆமாம். அப்போ இன்பநிதிலாம் அடுத்த ஒன்றும் இல்லைங்க. அதெல்லாம் சார் நீங்கள் யதார்த்தத்தை பாருங்க. அவங்களுக்கு என்னன்னா திமுக அறக்கட்டையில் ஒரு 5 லட்சம் கோடி இருக்கு. இப்போ அழகிரி எப்படி சால்வ் பண்ணாங்க? உனக்கு எவ்வளோப்பா வேணும்? அதிகாரத்தை எவ்வளோ திருடுவ? ஒரு 50,000 கோடி இந்த வாங்கிக்க போ, கிளம்ப முடியும். இங்கே வராத மகன் எங்கே போறாரு? ஹாலிவுட்டுக்கு போறாரு படம் எடுக்க. அங்கே போய் தான் அவர் அந்த கூடாத பழக்கம் வந்து இப்போ அவர் போராடுறாரு. புரியுதா உங்களுக்கு? 50,000 கோடி வந்துருச்சு. ஏழை பாளைய உழைக்கிற மக்கள், ரத்தம் சிந்திரவன், வேர்வை எல்லாம் திமுக எவ்வளோ வந்துச்சு? இந்த நாட்டில் ஒரு பிரெஞ்சு புரட்சி வந்திருக்கணும். ஒரு வயல வரமாட்டோம், கோட்டை குடிச்சு படுத்துக்குவோம். பிரெஞ்சு பாரிஸில் போய் பிரெஞ்சு புரட்சி நடந்த இடத்த போய் பார்த்தேன். அப்படியே எனக்கு பழைய நினைவுகள்லாம் இந்த படிச்சிருக்கோம் புத்தகத்தில், அதை பார்க்கும்போது எனக்கு பழைய நினைவுகள்லாம் வந்து அந்த மக்கள் முதல்ல போய் சிறையை தான் உடைக்கிறான். ஏன் அத்தனை போராளிகள் சிறையில் கிடந்தான், அவன் உடைச்சி வெளியே எடுத்த பிறகு நீங்கள் புரட்சி முழு வடிவம் பெறுது. அப்படியே பல விஷயங்கள் இருக்குது. அதனால் இவர்களை பொறுத்த வரைக்கும் சண்டையே பிடிக்க மாட்டான். அடுத்த சமூகம், அடுத்த ஜெனரேஷன் சண்டைக்கெல்லாம் தயாராக இல்லைங்க. ஏங்க 5 லட்சம் கோடி திருடுறீங்க, என் பங்கம் கொடுத்துருங்க, இப்படியே போயிடுறேன், முன்னாடி கூட வரல, இப்படியே போயிடுறேன், அப்படிப்பட்ட சமூகம் தான். அதனால் சண்டை சச்சரவு இருக்காது. அழகிரி மகன் என்ன பண்ணாங்க? அப்படியே போயிட்டாங்க. அதே போல தான் இதுவும். எந்த சண்டையும் இருக்க சட்டை அதிகாரம் நீ வச்சுக்க. அதிகாரத்தின் மூலம் வரக்கூடிய பலன் பணம் ஒரு 1000 கோடி 2000 கோடி 5000 கோடி தள்ள போயிட்டே இருக்கு. இப்படி போயிருக்கு. சரி, இப்போது விஜய் பார்த்தீங்கன்னா அவருடைய பரப்புரையை ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. ஒரே நாளில் 5 இடத்துல வந்து பரப்புரை வந்து மேற்கொள்ள போகிறாரு. எப்படி பார்க்குறீங்க அவருடைய அரசியல் பயணத்தை? அவர் நாளைக்கு 133 பேரை மகாபலிபுரம் ரெசார்ட்டுக்கு வர சொல்லியிருக்காரு. அங்கே தான் அவர்களுக்கு கிளாஸ் எடுக்க போகிறார். என்ன கிளாஸு? அரசியல் கிளாஸ். விஜய் எடுக்கிறார். ஆமாம், ஏன் விஜய் எடுக்க மாட்டாரா? 1 மாதம் கழிச்சு திரிஷா எடுப்பார்.
திரிஷா ஆ, நீங்க இனிமே பாருங்க விஜய் கட்சி போஸ்டர்ல ஆ. திரிஷாவும் இடம்பெறுகிற காலம் வரத்தான் போகுது. வந்தாலும் ஆ ஆச்சரியப்படுத்த. ஜெயலலிதா வந்ததா இல்லையா? ஏன்னா இவரே கூட்டின்னு போறாரு. நம்ம வந்து கற்பனை சொன்னா கூட நீங்க பரவாயில்ல. அப்பா ஒரு ஆள் திரிஷா போட்டா போட்டு போஸ்ட் ஒட்டிட்டான்னா ஆ. தமிழ்நாடு முழுக்க ஒட்டிடும். அப்ப புஷி ஆனந்த் புஷி ஆனந்த் கீழே இருப்பாரு, போஸ்டர் கீழே. நீங்க சார் புஷி ஆனந்த் இவ்வளவு பெரிய உயரம் கிடைச்சதே பெரிய விஷயம். ராமதாஸ் தன்னுடைய தூதர் அனுப்பிச்சாராம், அப்போ அந்த விஜயை பார்த்து பேசணும், பேசி முடிச்சிருக்கான்னு. அந்த தூதர் போய் எஸ்.சி. சந்திரசேகரை பேசி முடிச்சு விஜய் பேசிட்டு வந்துட்டாங்க. இது திரிஷாவுக்கு முன்பு, திரிஷாவுக்கு பின்பு. திரிஷாவோட போன பிறகு ராமதாஸுக்கு டென்ஷன் ஆகிட்டாரு. இந்த பையன் இப்போ இந்த பொம்பளை குடி சுற்றிட்டு இருக்கேன், எவையா ஓட்டு போட போயா கட்டி விட்டாரு. அப்புறம் சரி புஷி ஆனந்த் போய் பாட்டுலாம் அந்த தூதர் போகிறாரு. போன உடனே அப்பாயின்மெண்ட்லாம் கொடுத்தாச்சு. 9 மணிக்கு போனவர் 11 மணிக்கு தான் அந்த துரைப்பாக அப்பார்ட்மெண்ட் இறங்கி வந்தாரா. ஒரு 1000 பேர் நிற்கிறாங்களாம். யாரை எதிர்பார்த்து? தேசிய தலைவர் புஷியை எதிர்பார்த்து. வந்த உடனே யார் ஐயா யார் ஐயா நீங்கள் வந்து இந்த மாதிரி பாட்டாளி நிகழ்ச்சின்னு வந்திருக்காரு, அவனை போயிருக்காரு, விசிட்டிங்காக கொடுத்துருக்காரு. வாங்கி பார்த்தாரா, மருத்துவர் ஐயா அனுப்பிச்சாரு அப்படின்னு இருக்காரு. மருத்துவர் ஐயாவா? அப்படியே மேலே யார் எந்த கட்சியும் தெரியலையே ஐயா. டாக்டர் பாட்டாளி நிகழ்ச்சி தலைவர் ராமதாஸ் தானே அப்படின்னாரு. அப்போ மருத்துவர் ஐயா அப்படின்னா வேற ஆள் நினச்சிக்கிட்டாரு. சரி சரி, ஏதோ லெட்டர் பேட போல. ஆமா, அப்ப சொன்னாரா மருத்துவர் ஐயா என்பதும் டாக்டர் ரெண்டு ஒரே ஆளா? அவரு வேற இவரு வேற இல்லையா? ரெண்டு ஒரே ஆள் தாங்க. நாங்க மரியாதைக்காக பேரை சொல்லாம ஐயா மருத்துவர் ஐயான்னு சொல்லுவோம். நான் வேறு ஆளுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ரெண்டு ஒரே ஆள், அவரு தான் இவரு தான் அவரு தான். இப்ப இவரு எனக்கு தெரியாம போச்சு. தான் டி நகர் வேட்பாளர். சட்டசபையில் அவர் தான் ஃபைனான்ஸ் மினிஸ்டர். இந்த நாடு விளங்கின மாதிரி தான். இப்படிதான் இருக்கு அரசியல். இப்படிதான் இந்த அமைச்சரவை பட்டியலை திரிஷா தயார் பண்ண போதுதான். நீ சொல்றீங்க, நான் சிரிக்கிறேன் சார். நீங்க சொல்றது எனக்கு சிரிப்பா இருந்தாலும் சிந்திச்சு பாருங்க, அது நடந்தாலுமே ஆச்சரியம் இல்லை மாதிரி தோணுது சார் எனக்கு. உண்மை நிலைமை அப்படிதான். ஏன்னா அரசியல் அப்படிதான் போயிட்டு இருக்கு. 10% அவர் வாங்கிட்டாருன்னா திமுக அண்ணா திமுக 2 பேரும் ரகசிய தூது விடுவோம். அடுத்து ஆட்சிக்கு வரணும், நாங்க எங்கிட்ட சேர்ந்துக்க, எவ்வளோ 1000 கோடி வேணும் இப்பவே தர்றேன், அட்வான்ஸா வாங்கிக்க. பிரேமலதாவுக்கு ஏவா வேலை முதல்ல 50 கோடி அட்வான்ஸ் கொடுத்தோம். விஜய் கட்சியை சார்ந்த வேட்பாளர்களும் வந்து கட்சிக்கு நிதி தந்தாதான் சீட்டு கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு பேச்சு போகுது. உண்மையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அதெல்லாம் பாவம் எல்லாம் ஆட்டோ ஓட்டுறவன், மூட்டை தூக்குறவன், வண்டி இருக்கிறவன் கஷ்டப்படம் தான் வர, பெரிய ஆள்லாம் வரல. இல்லை இவங்க கேட்குறாங்களே 3 கோடி தான் 4 கோடி தான் சொல்லி 1 கோடி ரூபா கேட்டு நிறைய பேர் வேட்பாளர் கொஞ்சம் பேர் கொடுத்தான், வாஸ்தவம் தான். இப்போ அதோட அப்படியே ஜர்க்கா நிற்கிது. இனி அந்த வேட்பாளர்லாம் விலை போயிடுவான். இவர் பரப்புரையோட டைமிங் பார்த்தீங்கன்னா 1 மணி 2 மணி 3 மணி 4 மணி சொல்லி போட்டிருக்காங்க. இவர் எப்படி சென்னையில் வந்து அப்படி போக முடியுமா? அதுக்கான சூழல் இருக்கா? இல்லை வந்து இப்போ ஒரு டைம் போறாருங்க, எல்லா இடத்துலையும் லேட் ஆகிடுச்சு, ஏதோ ஒரு சம்பவம் ஆகிடுச்சு வச்சுங்களேன், அப்புறம் இதை ஊர் போகவே மாட்டார். அப்போ அதுக்கு சாதகமாக அமைஞ்சிருமா? அதுக்கு அவர் பிளானே சொதப்பலாக இருக்குது. இல்லை அதாவது மேலும் கீழும் கோடுகள் போடு, அதுதான் ஓவியம், நீ சொன்னால் காவியம். இதுதான் விஜய். நாங்கள் எப்படி வேணாலும் செய்வோம், நாங்கள் செய்யறதே அரசியல், நீ ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இந்த கூத்து தான் இந்த சினிமாக்காரன் அரசியலுக்கு வந்தான். சினிமாக்காரன் அரசியலுக்கு வந்தால் இப்படித்தான் இருக்கும். மக்கள்கிட்ட அரசியலே போய் சேராமல் பார்த்து கொண்டார்கள். அப்போ இவர்கள் சொல்லுவதுதான் அரசியல். அதனால இதெல்லாம் தவிர்க்கவே முடியாது. காலத்தின் கோலம். தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் போவாரா விஜய்? அதாவது அவர் 200 தொகுதியை செலக்ட் பண்ணிருக்காரு. 20 இடத்துல அந்த தலைநகரில். இப்போ சென்னையில் புரியுது. சென்னையில் பேசுறாருன்னா சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு கவர் ஆயிருதா? ஓகே, 20 சீட்டு. 10 இடத்துல போனாருன்னா 200 சீட் கவர் ஆகுது. இதுதான் அவருடைய சீட்டு. 10 இடத்துக்கு போகிற திட்டம் வச்சிருக்காரு. பட் அவர் போனாலும் மக்கள் ஓட்டு போட தான் போறாங்க, நின்றுட்டாலும் ஓட்டு போட தான் போறாங்க. ஆமாம் விஜய். ஆமாம். அப்போ அவரு இப்போ சென்னை, திருச்சி, தஞ்சாவூர், கோயம்புத்தூர், மதுரை, இப்படி இந்த சேலம், இப்படி 20 பாயிண்ட் வச்சிருக்கு. பிரிச்சு தமிழ்நாட்டை பிரிச்சிருக்காரு. 20 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு இடத்துல போனாருன்னா 20 சட்டமன்ற தொகுதியை ஒரு இடம் கவர் ஆயிடும். அப்படி 10 இடத்துக்கு போனாருன்னா 200 இடம் கவர் ஆயிடும். இதுதான் அவருடைய திட்டம். இதுதான் அவருடைய திட்டம். ஆமாம். இப்போ இவர் வந்து பரப்புரை போறாரு. இவர் பரப்புரை போகும்போது இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒருத்தன் ஹாஸ்பிட்டல் அடிபட்டிருந்தோம், இப்போ இறந்துட்டான். இப்போ இந்த உயிரிழப்புகளை தடுக்கிறதுக்காக தமிழக வெற்றி கழகமோ இல்லை திரு விஜய் அவர்களோ இது வரைக்கும் எந்த முயற்சியும் எடுத்த அது எங்களுக்கு அது சம்மந்தமே இல்லைங்க. செந்தில் பாலாஜி சதி பண்றாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. செந்தில் பாலாஜி சதி பண்றாரு, அந்த குற்ற உணர்ச்சியே இல்லையே. நிறைய முட்டாள் தமிழ்நாட்டில் முட்டா பையன் நிறைய பேர் இருக்காங்கல்ல, அவர் சாட்சி தாங்க. அவர் எவனோ கொண்டு முட்டா, இவர் பார்த்துருக்காருங்க. இப்படி பேசுறானே
அப்போ சுரணை எல்லாம் பண்ணிட்டானுங்க. இந்த திராவிட இயக்கம் இந்த 50-60 ஆண்டு காலமா எவனுக்கு உணர்ச்சியே எல்லாம் பண்ணிட்டானுங்க. அதாவது விஜய் அசிங்கமே இல்லை. கருணாநிதி 2 பொண்டாட்டியோட தான் கூட்டத்தில் போவார். எம்ஜிஆர் ஜெயலலிதா ஜானகியோட தானே போவார். இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். இப்படி அசிங்கமாகி விட்டானுங்க. அதனால விஜய் திரிஷா பெரிய எதிர்ப்பெல்லாம் மக்கள்கிட்ட இல்லை. இல்லை விஜய் திரிஷா இதை அண்ணா காலத்திலேயே இதை சாதாரண ஆக்கிட்டானுங்க. ஓகே, என்ன அண்ணா என்ன ஆராய்ச்சி பண்ணுறாரு? அவள் படிதாண்டா பத்திரியும் இல்லை, நான் முற்றும் துணர்ந்த முடிவுன்னு இல்லை, கிடைச்சா விட மாட்டேன், வாச்சா விட மாட்டேன், இதைத்தான் ஆராய்ச்சி பண்ணியிருக்கானுங்க. இந்த திராவிட இயக்கம் எதை ஆராய்ச்சி பண்ணியிருக்கான்? அவள் படிதாண்டா, இதாயா ஆராய்ச்சி? இதுதான் திராவிட இலக்கிய திராவிட சப்போர்ட்டாளர் தானே நீங்களே? பெரியார் சப்போர்ட். அருமையான கேள்வி. பெரியாரோடு முடிந்து போய்விட்டது. பெரியாரை காட்டி பெரியாரை பிள்ளைகள் தானே அண்ணா கருணாநிதி எல்லாமே அப்படின்னு இப்படி சொல்லிக்கிறானுங்க. பெரியாரை ஒழித்ததே அண்ணாதுரை கருணாநிதி கும்பல் தான். நீங்க பெரியாருக்கு இன்னைக்கு வரைக்கும் 94 வயசு 95 வயசு வரைக்கும் வாழ்ந்தார். எங்காவது 95 அடி உயர சிலை இருக்கான்னு காமிங்க. ஏன் வைக்கல? பாப்பான் உள்ள புந்து பாப்பான் நம்மளை தரமட்டம் பண்ணிடுவான். பல ஆயிரம் கோடி திருடி வச்சிருக்கோம். திருட்டுறையில் வந்தனமோ ஆசியாவில் கோடீஸ்வர குடும்பம். பாப்பா இன்கம் டேக்ஸ் கமிஷனர், என்ஃபோர்ஸ்மெண்ட் கமிஷனர், இப்படி பல பெரிய பதவியில் அவனுடைய கோபத்தை நம்ம ஆளாயிடக்கூடாது. அண்ணாதுரை தமிழ் சமூகம் கிடையாதுங்களா? அண்ணா ஏதோ சமூகம் இருக்கட்டுங்க. பெரியாரை ஒழித்ததே அண்ணாதுரை தான். பெரியாரை ஒழித்ததே. தம்பி உன் தங்க முகத்தை காமி, எந்த எம்ஜிஆர் மூஞ்சி காமி, இந்த கிழவனை விரட்டி விடு, இப்படி சொன்னதே அண்ணா தான். யார? பெரியாரை காலி பண்ணி சினிமாக்கார திரிஷா கொண்டு விட்டதே அண்ணாதுரை தான். இவருக்கு பேர் அறிஞர் அண்ணா. அறிவே இல்லாதவனுக்கு பேர் அறிஞர் அண்ணா. பெரியாரை பாப்பா கூட ஒழிக்கல, ஆர்எஸ்எஸ் கூட ஒழிக்கல, சங்கிகள் கூட ஒழிக்கல. யார் ஒழிச்சது? அண்ணாதுரை தான். அறிவாலயத்துக்குள்ள பெரியாருடைய 95 அடி உயர சிலை இருக்கணுமா இல்லையா? இருக்கா? இல்லையே. அப்போ இவர்கள் நடிப்பு தான். வீரமணிய வைக்கலையே. ஆமா, பெரியார் திடல்ல எங்க நீங்க ஆந்திரா தலைமைச் செயலத்துக்கு முன்னாடி அம்பேத்கர் சிலை இருக்கு. எத்தனை அடி? ஆமா, 100 அடி இருக்கு. ஆமா, வல்லபாய் பட்டேலுக்கு நர்மதை ஆற்ற கடையில் மோடி வச்சிருக்கான். ஏன் பெரியார் வைக்கல? பெரியாரை ஏமாற்றுவதற்கு மட்டுமே பயன்படுத்துகிற ஆட்கள் தான் அந்த திராவிட இயக்கம். அத்தனை பேர் நீங்க திகான்னு சொல்ற அத்தனை பேர் திமுகவை மாறிட்டான். அப்புறம் எங்க விளங்கும்? இப்போ எடப்பாடி பழனிசாமி இந்த ஃப்ரிட்ஜு தரப்போறேன், அதுக்கப்புறம் ஆண்களுக்கும் இலவசம், இப்படி எல்லாருமே இலவசம் கொடுக்குறாங்க. ஒரு புறம் பார்த்தீங்கன்னா அது பெண்களை கவரக்கூடிய ஒன்றா கூட இருக்கலாம். இப்போ இதுக்கெல்லாம் கவராதுங்க. இதெல்லாம் அறிக்கை தேர்தல் அடுத்த வாரம் மறந்துடுவாங்களா? திமுக 505 தேர்தல் வாக்குறுதி. ஆமாம், இப்போ இந்த வருஷம் அதே 505 தான் கொடுத்துருக்கான். எங்கடா திட்டங்கள் போன முறை போட்டது எடுத்து அப்படியே காப்பி பண்ணி கொடுறான்ற மாதிரி. இதெல்லாம் நடைமுறைக்கு இந்த மக்களுக்கு இன்னும் அரசியலே போய் சேரல. அப்போ இந்த மக்களை எப்படி வேணா கூவம் பூரா தேனும் பாலும் ஆறா ஓடும். நான் ஆட்சிக்கு வந்தா டேய் சொல்லிட்டாயா, வெள்ளையா இருக்கிற பொய் சொல்ல மாட்டாயா, இந்த கதை தான். அதனால இந்த தேர்தல் வாக்குறுதி எல்லாம் பொய்ன்னு மக்களுக்கே தெரியும். ஒன்றும் 10,000 வராது, பிரிட்ஜும் வராது. திமுக 505 வாக்குறுதி, சலவை தொழிலாளருக்கு வாரியம், மண்பாண்டம் வாரியம், துணிந்துவைப்பு ஒரு வாரியம், இப்படி பல எனக்கு 24 வாரியம் சொல்லியிருக்காங்க. ஆட்டோ ஓட்டுற வாரியம், மூட்டை தூக்குற வாரியம், எல்லாம் வாரி மொத்தமாக அடிச்சுட்டு போயிட்டாங்க. அதனால அதெல்லாம் வாய்ப்பே இல்லை.